திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். அனைத்து அன்பர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கு நாம் காண இருப்பது மகர லக்கணமும் சனியும். மகர லக்கணத்திற்கு அதிபதியான சனி பகவான் லக்கணத்தில் இருந்தால் நற்பலன்கள் ஏற்படும். லக்கணத்தில் சனி ஆட்சி பெறுவதால் நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள் உண்டாகும். மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் இருக்கும். சிறப்பான பேச்சாற்றல், பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். குருவின் பார்வை லக்கணத்திற்கு அல்லது சனிக்கு ஏற்பட்டால் அதிக நற்பலன்கள் ஏற்படும். லக்கணத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருந்தால் ராஜயோகம் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பது கும்ப ராசியில் சனி ஆட்சி அடைவதால் மகிழ்ச்சியான குடும்பம் உண்டாகும். நல்ல பேச்சாற்றல், தனலாபம் ஏற்படும். சுபர் பார்வை ஏற்பட்டால் அதிக நற்பலன்கள் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் நற்பலன்கள் ஏற்படும். பொதுவாக 3ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். வாழ்வில் படிப்படியாக முன்னேற்றம் காண்பார்கள். எடுக்கும் முயற்சியில் அனுகூலம் உண்டாகும். எதிலும் தனித்து செயல்படும் ஆற்றல் உண்டாகும். மகர லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் மேஷ ராசியில் சனி பகவான் நீசம் அடைவதால், நீச பங்கம் அடைந்தால் அதிக நற்பலன்கள் ஏற்படும். நல்ல அறிவாற்றல், கல்வியில் உயர்வு, அசையும் அசையா சொத்துகள் மூலம் லாபம் உண்டாகும். வசதியான வாழ்க்கை, தாராளமான தனவரவு உண்டாகும். குருவின் பார்வை ஏற்பட்டால் அதிக நற்பலன்கள் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துகள் மூலம் லாபம் உண்டாகும். பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள். பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை கொண்டவர்கள். 5ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருந்தால் ராஜயோகம் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் விடாமுயற்சியுடன் வாழ்வில் வெற்றியை காண்பார்கள். பொருளாதார ரீதியாக அனுகூலம் உண்டாகும். மகர லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஏற்படும். 7ஆம் இடத்திற்கு சுபர் பார்வை பட்டாலும் அல்லது சனியுடன் சுப கிரகங்கள் இருந்தாலும் அதிக நற்பலன்கள் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தால் தீர்க்க ஆயுள் உண்டாகும். தனது முயற்சினால் வாழ்வில் வெற்றி அடைவார்கள். மகர லக்கணத்திற்கு சனி 9ஆம் இடத்தில் இருந்தால் பூமி லாபம் ஏற்படும். 9ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்திருந்தால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். வசதி வாய்ப்பு தேடி வரும். பூர்வீக சொத்துகள் மூலம் லாபம் உண்டாகும். மகர லக்கணத்திற்கு சனி பகவான் 10ஆம் இடத்தில் கர்ம காரிய ராஜ்ய ஸ்தானத்தில் அமர்ந்தால் துலாம் ராசியில் சனி பகவான் உச்சம் அடைவதால் சனி தரும் சசாயோகம் சிறப்பாக செயல்படும். நல்ல அறிவாற்றல், உயர்ந்த கல்வி, வசதி வாய்ப்பு அதிகரிக்கும். சனியை சுபர் பார்த்தால் உயர் பதவி அடைய வாய்ப்பும் உண்டாகும். சனியுடன் சுக்கிரன் இணைந்திருந்தால் ராஜயோகம் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பாராத தன லாபம் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்தால் வெளிநாடு தொடர்புள்ள தொழில் லாபம் உண்டாகும். சுப காரியங்களுக்கு செலவு ஏற்படும். குருவின் பார்வை சனிக்கு ஏற்பட்டால் அதிக நற்பலன்கள் ஏற்படும். மகர லக்கணத்திற்கு புதன் சுக்கிரன் யோகம் தரக்கூடிய கிரகங்களாகும். இந்த இருவரின் திசை அதிக நற்பலன்கள் மகர லக்கணத்திற்கு ஏற்படும். ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருந்தால் ராஜயோகம் ஏற்படும். சனி புதன் இணைவும் ராஜயோக பலனை தரும். சுபம்.